ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே 85வது சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போமாக. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியை இழந்த ஜனம், அல்லேலூயா, தேவன் அவர்களுக்கு விதித்த வழியை விட்டு விலகும் போது அவர்கள் அனுபவித்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இழக்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கானான் தேசத்தை சென்றடைய விடாதபடி தடுத்த எதிரிகள், ஒரு கூட்ட எதிரிகள் உண்டு. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய அந்த நலமான தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடி அவர்களை வனாந்தரத்திலேயே அவளை தடுத்து அழித்த எதிரிகளாகிய சத்துருக்கள் உண்டு. ஆமென். அதை அந்த சத்துருக்களை கொஞ்ச நேரம் உங்களுக்கு முன்பதாக நான் ஞாபகப்படுத்தி அனுப்பி விடுகிறேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள. வேதத்திலே இருக்கிற சத்துரு யார்? தேவ ஜனத்தை வனாந்தரத்தில் அழிய பண்ண சத்துரு யார்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடி தடுத்த சத்துரு யார்? வாசிப்போமாக. அல்லேலூயா. சங்கீதம் 78 அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இருதயத்தை இது யாரு? பக்கத்து நாட்டுக்காரனா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எதிரியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதிரியை தனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில வாரங்கள் முன்பதாக யூடியூப்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு போட்டிருந்தேன். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குள்ளி நரிகளும் சிறு நரிகளும். ஆமென். ஆமென். திராட்சை தோட்டம் பலன் கொடுக்க வேண்டியது. ஆமென். எதிர்பார்ப்போடு நடுவது. ஹல்லேலூயா. ஏறி அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள் உள்ளது. ஆமென். அங்கு அதை கெடுக்கிறது எதெல்லாம்? குளிநரி, சிறுநரி. ஆமென். இதே போல ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் சேர வேண்டிய இடத்தை சேர விடாதபடி அவர்களை கெடுத்த சத்துருக்கள். ஒன்று வாசிப்பு ஒரு முறை கூட அவர்களுடைய பயணத்தில் இருதயத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? செம்மைப்படுத்தவில்லை. ஆமென். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? மத்தேயுவிலே, அல்லேலூயா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயம் ஆயத்தப்படுத்தாமல், அல்லேலூயா, தேவன் வெறுக்கிற சிந்தையோடு, ஆமென், வெறுத்து விட வேண்டிய காரியங்களை வெறுத்து விடாதபடி, அல்லேலூயா, இருதயத்தில் தங்களுடைய சத்துருக்களை சுமந்து கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா. வாசிப்போர் வரக்கூடாது. இருதயத்தை சுவைப்படுத்தாமலும். ஒன்று, அவர்களுக்கு இருந்த தவறு இருதயத்தை செவ்வைப்படுத்தவில்லை. ஆமென். ஆமென். புதிய ஏற்பாட்டின் கால முறைப்படி சொன்னால் மனம் திரும்புதல் சரியில்லை. ஆமென். மனம் திரும்புதல் சரியில்லை. உள்ள மாறினாதான் வெளியே வாழ்க்கை மாற்றமாய் தெரியும். அல்லேலூயா. அதை சொல்லு. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் அவர்கள் பயணமாய் சென்று கொண்டிருக்கிறார். செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த பேரன் அவர்களுக்கு முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவனுக்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது, ஆமென், இருதயம் சுத்தம் உள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும்.
நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். ஹalleluya. வெளி தோற்றத்தை பார்த்து கணக்கு போடுகிறவர் அல்ல. ஹalleluya. உள்ளான இருதயத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவ சமூகத்தில் ஒரு இருதயம் ஆயத்தம் உள்ளதாக இருக்கும் என்றால் ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹalleluya. மட்டுமல்ல, தேவனை உறுதியாக என்ன செய்யவில்லை, பற்றிக் கொள்ளவில்லை. ஆமென், ஆமென். உறுதியில் பிரச்சனை. ஆமென். பிரச்சனை வரும்போது கொஞ்சம் பேக் அடிக்கிறது, தளர்ந்து விடுவது. அல்லேலூயா. தீர்மானம் எடுப்பார்கள். ஆமென். நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அவ்வளவுதான். போராட்டம் வந்துன்னா அல்லேலூயா, அந்த தீர்மானத்தை விட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் எப்படி உறுதி இல்லாத இருதயம், ஆண்டவரை பற்றிக் கொள்வதில் உறுதியற்ற ஒரு மனநிலை. ஹalleluya. அந்த 10 வசனத்தை வாசிப்போமாக. தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் இருந்தார்கள் சொல்லப்பட்டது. ஹalleluya. தேவனுடைய உடன்படிக்கை அவள் என்ன செய்யவில்லை, கை கொள்ளவில்லை. ஆமென். ஹalleluya. தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையில் ஆமென் ஒரு உறுதி உள்ளவராய் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மட்டுமல்ல, கட்டளைகளை அவள் என்ன செய்யவில்லை, கை கொள்ளவில்லை. ஆமென். கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹalleluya. praise the Lord. நமக்கு கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்துல உபதேசமாகிய சட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். அதை கை கொண்டு வாழும் போது ஹalleluya நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11 வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய செயல்களையும் மறந்தார்கள். எதை மறந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்ததை மறந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா, கடைசி நாட்களில் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். தேவன் உன் வாழ்க்கையில் செய்ததை ஆமென் மறக்க கூடாது. ஹalleluya. தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் சந்திக்காமல் இருந்திருந்தார், ஆமென், என் கர்த்தர் என்னை ரட்சிக்காமல் இருந்திருந்தார் ஹalleluya, நான் அழிந்து போயிருப்பேன். ஆமென். என் வாழ்க்கை எங்கேயோ முடிந்து போயிருக்கும். ஆமென். ஹalleluya. அழிவின் குழியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததான என்னை கர்த்தர் கரம் பிடித்தார். ஆமென். ஹalleluya. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான ஆமென். அவர்களுக்கு செய்ததான அற்புதத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், மறந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளுமே சிந்திக்கணும். நீங்கள் ஒரு வழியாக நீங்க போறீங்கன்னு வச்சுக்கணும். அந்த வழியாக நீங்கள் போகும்போது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த இடத்தில் குறிப்பிட்ட நபர்கள் மத்தியில், குறிப்பிட்ட குடும்பத்தார் மத்தியில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் சிந்திக்கணும். ஆமென். இந்த இடத்துல முன்னெல்லாம் நான் இப்படி இருந்தேன், இப்படியெல்லாம் செய்தேன். அல்லேலூயா. மற்றும் இன்னும் பல இடங்கள் சொல்லும் போது பல வழிபாட்டு முறைகள், ஐயோ நான் இவைகளை முன்னதாக நம்ம நின்றேனே, பிரைஸ் காட்,
என்னை கர்த்தர் என்று விடுவித்தாரே. ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளணும். ஆமென். மனம் திரும்பி இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது ஹல்லேலூயா ஒரு பேர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. ஆமென். ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆமென். என்ன புரிந்து அப்போ நாம் இந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துக்குரிய நபர் அல்ல. ஆமென். நாம் பரலோகத்துக்குரிய பிரஜைகளாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. பூமியில குறிப்பிட்ட காலம் கட்டணமை கொடுத்தாலும் கூட ஆமென் இது தற்காலிகமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பூமியில கண்ணை மூடும் போது ஆமென் கண் திறக்கிற ஒரு இடம் உண்டு. அது பரலோக ராஜ்யம். ஒரு நாள் நம்பிக்கை இல்லாத நபர்களாய் ஆமென் பாவிகளாய் சமாதானம் இல்லாதவர்களாக துரோகிகளாக துன்மார்க்கராக அறிவறுக்கத்தக்கவர்களாக இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. அருமை ஆண்டவர் நம்மை தேடி வந்து சந்தித்தார். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகள் அவர்கள் என்ன செய்தார்களாம் மறந்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களில் பலர் புதிதாக முதல்ல நீங்க சர்ச்சைக்கு வரும்போது ஹல்லேலூயா அவர்கள் ஒரு சகோதரி உண்டு கஸ்தூரி வந்திருக்கிறீங்களா? பாருங்கதான் இருக்கிறாங்க. அந்த சகோதரி எழுந்தல் சிஸ்டர் உட்கார். அநேக வருடங்களுக்கு முன்பதாய் அதாவது பழைய ஓட்டு கட்டடம் அப்படிதானே அந்த கட்டடத்தில் ஆராதனை நடக்கும் போது எதுக்கா சொல்றேன்னா தேவன் செய்த நன்மை என்ன செய்ய மறக்க கூடாது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று பொதுவாக ஒவ்வொரு சாட்சிகள் சொல்ற பழக்கம் நிறைய பேர் கர்த்தர் அற்புதம் செய்வார். சபையில நடுவில் எழுந்து ஓ என்று கத்தினார். இன்றையோட நான் இன்று எனக்கு குணமாகவில்லை என்றால் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படி என்ன சொன்ன. 3 ஆபரேஷன் ஒரே வயிற்றுல எத்தனை ஆபரேஷன் 3 ஆபரேஷன் பண்ணி தீராத வியாதி. முதல் ஆபரேஷன் பண்ணாங்க, திரும்பவும் கஷ்டம் மாறல, திரும்பவும் போனாங்க ஆபரேஷன் பண்ணாங்க, அப்பவும் மாறல. அன்னைக்கு இந்த மாதிரி இப்போ உள்ளதான் லேட்டஸ்ட் சிசரிங் கிடையாது. இப்போ என்னுடைய ஞாபகம் சரியா இருந்த 92 93 அந்த டைம் நினைக்கிறேன். அடுத்தபடி திரும்பவும் 3ஆம் முறை போகும்போது இன்னும் உனக்கு 3 முறை முடியும் அப்படி 4ஆம் முறை போகும்போது இன்னும் உனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண மிகுந்த வருத்தத்தோடு இனி என்னால் என்ன செய்ய முடியாது. பணமும் இல்லை, சரீரத்திற்கு பலனும் இல்லை. நான் போறேன்னு ஹாஸ்பிட்டல் தர்மபுரியில் ஹாஸ்பிட்டல் அழுதுட்டே வீட்டுக்கு போனேன். அப்படி வீடு எங்க புதுப்பட்டி புதுப்பட்டி எங்க பள்ளிப்பட்டி பக்கம். அந்த காலத்துல எல்லாம் அதிகாரப்பட்டி பள்ளிப்பட்டி கவுண்டம்பட்டி மாரியம்பட்டி எல்லா இடத்துலேருந்து இங்கே சின்னாங்குப்பம் எல்லா இடத்தும் ஆட்களுக்கு தான் வருவாங்க. சர்ச்சஸ் இல்லை, வேறு சர்ச்சை கிடையாது. அங்கே போனாக்கில் யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். கடத்தூரில் ஒரு இயேசு கோயில் இருக்கு, அங்கே நீ போனேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்ல தெரியாது, பாட மந்திரம் போடுவாங்க, உனக்கு கஷ்டம் என்ன ஆயிடும் தீர்ந்துன்னு சொல்ல. காலையிலேயே வந்துட்டா. அப்படி நிறைய ஆட்கள் வருவாங்க வில்லேஜில். அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்க அழுதுட்டே இருக்கிறோம். நான் அதை கவனிக்கல, அழுதுட்டே இருக்கிறேன். சாட்சி நேரம் ஆகும்போது எழுந்து நின்று ஓண்டு அழுகிற. அப்படி எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. கேட்டு பாருங்க, ஏன்னா நம்ம பொய் சொல்ல அந்த சௌகரியம் இருக்குமான்னு சொல்கிறோம். 3 முறை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 3 முறை ஆப்ரேஷன் பண்ணியும் எனக்கு கஷ்டம் நீங்கல்ல. டாக்டர் இன்னும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாரு. என்னால் முடியாது, வலியும் தாங்க முடியாது, பணமும் இல்லை, என்ன அதுக்கு கவனிக்க ஆள் இல்லை. நான் சர்ச்சுக்கு ஒரு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சர்ச்சில் இப்படி போ, அங்கே இயேசு ஒன்று குணமாக்கன்னு சொன்னாங்க. நான் வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக போகிறேன். இனிதான் வாழ விரும்பலை. ஏன்னா இனி எனக்கு இந்த வலியோட வாழ முடியாது.
கடைசியா நான் இயேசு கிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு சுகம் இன்று கிடைத்தால் ஆமென், என் சாகிறதோடு இந்த இயேசு நான் விட மாட்டேன். எனக்கு இன்று சுகம் கிடைக்கவில்லை என்றால் நான் வீட்டில் சென்று தற்கொலை பண்ணி சாக போறேன். எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். அன்று இருந்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஞாபகம் தெரியல. அது அவர் கையில தூக்குது. அவளை அழைத்து முன்னதாக என்னுடைய மனைவி அழைத்து, அப்படிதானே, மனைவி அழைத்து அந்த என் ஒய்ஃபுக்கிட்ட அவருடைய வயிற்றில் என்ன செய் கை வைங்க. நான் ஒய்ஃபுக்கு தலையிலையும் அந்த சகோதரி தலையிலும் கை வச்சோம். நடந்த சம்பவம். சபையார் சேர்ந்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அந்த நொடி பொழுதே அந்த வலி நீக்கிறது. ஆமென். ஹalleluya. glory Jesus. அப்படிதானே எழுந்ததில்லை. அதுக்கப்புறம் அந்த வலி வந்ததா இல்லை. இன்னைக்கு உயிரோடு உட்கார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா சகோதரி குறித்த ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அல்லேலூயா சொன்னாங்க, நான் சாகிறவரை இயேசு விட மாட்டேன். ஆமென் ஆமென். அன்றிலிருந்து இன்று வரையும் அந்த சகோதரிகள் சபை இதுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அநேகரை நம்ப முடியாது. ஐயோ சொல்லுவோம். அந்த சகோதரிக்கு ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அல்ல. அவருடைய பெற்றோர் மூலம் மற்றும் குடும்பத்தை சகோதரர் மூலமாக சர்ச்சைக்கு வரவிடாம பல குடும்பம் தொந்தரவு ஏற்பட்டு, ஆனாலும் இயேசு விடல. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களா இருக்கணும். தேவன் செய்த நன்மையை மறக்க கூடாது. மறக்கிற அளவுல சூழ்நிலை பலன் வந்தது. அந்த ஏரியாவில் சர்ச்சில் உள்ள ஊழியர் எங்கே இருக்கு? புதுப்பட்டி எங்கே இருக்கு? கடத்தூர் எங்கே இருக்கு? பாப்பட்டிப்பட்டி சர்ச் இருக்கு, ஏப்பள்ளிப்பட்டி சர்ச் இருக்கு, கன்னடாதம்பட்டி சர்ச் இருக்கு, அருகுள்ள சர்ச்சுகள் இருக்கு, அங்கே மூக்காரட்டிப்பட்டி பக்கம் சர்ச் இருக்கு, எல்லா இடம் சர்ச் இருக்கு. ஆனா எங்கதான் எங்க ஆண்டவர் சந்தித்த இடம். இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு. ஏன்னால் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றது, இந்த ஜன இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தவறு அவருடைய செயல்களை மறந்தார்கள். ஆமென். சகோதரா அல்லேலூயா. உனக்கு தேவன் செய்ததை மறக்க கூடாது. ஆமென். 10 பேரை 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. நன்றி செலுத்த வந்தது ஒரே ஒரு தான். அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருக்கா, மறக்காத கடைசி வரை கர்த்தருக்காக. அல்லேலூயா. இப்ப சிலர் கேட்கிறாங்க, எனக்கு அப்படி ஒன்றும் வியாதி ஒன்றும் இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு நான் இயேசு பிள்ளை ஜீவிக்கிறேன்னு சொல்ற சிலர் இருப்பீங்க. கவனி. அல்லேலூயா. நான் ஒண்ணு, அந்த சகோதரிக்கு செய்த அற்புதத்தை விட பெரிய அற்புதம் எல்லாரும் செஞ்சிருக்கிறார் கர்த்தர். என்ன அற்புதம் சொல்லுங்க பாப்போம். பாவத்தை மன்னித்த கையை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தை மன்னிக்க, ஆமென், பாவத்தை விடுதலை கொடுக்க, பரலோக வாழ்வை கொடுக்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலே முடியும். வியாதியை ஒருவேளை டாக்டர் மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு குணமாக்கிடலாம். ஆமென். சாசை எப்படியாவது ஓட்டிடுவாங்க. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க எந்த வல்லமையால முடியாது. என் கருணை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவிகளுக்காய் ஜீவனை விட்ட தெய்வம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்திருக்கிற பெரிய அற்புதம் என்ன? சத்தமா சொல்லுங்க. பாவத்தை மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். மறக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. எதை மறந்தாலும் எதை மறக்க கூடாது. ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து என்னை மன்னித்து விட்டார். இயேசு இல்லை என்றால் அல்லேலூயா எனக்கு விடுதலை இல்லை. ஆமென். நரகத்தில் சென்றிருப்பேன். ஆமென். அக்கினி கண்டவேறு கடலுக்கு நேர போய்கொண்டிருந்த என்னை என் ஆண்டவர் தேடி சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் மறந்தார்கள்.
18ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பாருங்க, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. கையில் தலையில சொல்லுவோம். என்ன போஜனம்? தங்களுடைய இச்சை, தாங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிடணும், அனுபவிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இருதயத்தில் ஆண்டவர் துக்கப்படுத்தினார். தேவன் வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். உன்னில் கர்த்தர் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், பார்க்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் பார்ப்பவருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் இருதயத்துக்கேற்ற, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தேவன் என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். இருதயத்தில் ஆசை, இச்சையோட எங்களை அது தருவாரா, இது தருவாரா, நாங்கள் எகிப்தில் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, என்னென்ன சொல்லணுமே எல்லாம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில குறைவு வரும்போது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். சில குறைவுகள் ஏற்படும் போது முறுமுறுப்பு, சில நன்மைகள் நேரத்துக்கு கிடைக்கவில்லை என்றால் முறுமுறுப்பது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். ஆமென். என்னுடைய ஆண்டவர் எனக்குரிய நன்மையை ஏற்ற நேரத்தில் தருவார். என்னை அவர் மறக்கிற தேவன் அல்ல, அழைத்த தேவனை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அழைத்த கர்த்தரை நடத்துவார். அழைத்த கர்த்தர் போஷிப்பார். அழைத்த கர்த்தரின் தேவனை சந்திப்பார். அழைத்த கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள கட்டாயம் இருக்கணும். ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இதெல்லாம் பார்த்து அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் அதை கேட்டு நிஜதாரா கோபம் என்ன வந்துச்சு? கோபம் வந்துடுச்சு. இவங்க செய்கிறதெல்லாம் இருதயத்தில், இருதயம் சரியில்லை, இச்சை, ஆசை, முறுமுறுப்பு, அல்லேலூயா, எல்லாம் பார்த்தார். சகித்து சகித்து பார்த்தார். அல்லேலூயா. கோபம் வந்தது. அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதனால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அல்லேலூயா. அளவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை என்ன செய்யல? விசுவாசிக்கல. ஒன்று. அடுத்தது ரட்சிப்பை நம்பல. முதலாவது அவர் என்ன செய்யல? தேவனை விசுவாசிக்கல. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையோட பெரிய தோல்வி. தேவன் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென். பெற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும். என்னை அழைத்த கர்த்தர் ஆமென் என்னை கைவிட மாட்டார். எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆமென். எல்லாம் இழந்து போன நிலையா இருக்கலாம். நிலையா இருக்கலாம். அந்த நேரத்திலே ஆமென் நான் விசுவாசிக்கிறவர் என்றார்களே. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய ஒரு விசுவாசம். பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து தளர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவன் என்ன செய்யல? விசுவாசிக்கவும் இல்லை. அடுத்தது அவருடைய ரட்சிப்பை நம்பல. அவர்கள் இருந்தோம் ஆண்டவரை கொண்டு வந்தாரு. இல்லை என்னமோ நாங்கள் வந்தோம். சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரனே எங்களுக்கு இது ஒன்றும் செய்யல. அல்லேலூயா. ஆண்டவரனும் எங்களுக்கு இது ஒன்றும் செய்யல. நாங்கள் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டோம் சொன்னாங்க.
கஷ்டப்பட்டதும் போச்சு. அல்லேலூயா. நான் ஒன்றை செய்யணும்னா அல்லேலூயா கர்த்தர் நமக்கு வழி காட்ட வேண்டும். நீ ஒரு வேலை செய்யணும்னா வேலை செய்ய உனக்கு ஒரு பலன் கர்த்தர் கொடுக்க வேண்டும். நீ சாப்பிடணும்னா ஜீரண சக்தி கர்த்தர் கொடுக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென் ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பணம் எக்கச்சக்கம் இருக்கும், தானியங்கள் விளைச்சல்கள் எல்லாம் ஏராளம் இருக்கும். அல்லேலூயா. அரிசி சோறு சாப்பிடும். ஆமா, அவங்க சொல்லி இருக்கிற எங்க ஊர்ல காஜிஸ்னு சொல்ற பெரிய பணக்கார சொந்தத்தில் பட்டவங்க சொல்லி இருக்கிறேன். அவர் தற்கொலை பண்ணி செத்தார். வைரக்கல் வைரம் என்ன மூளைக்கு செத்தார். அவர் எழுதி வைத்திருந்த ஒரு லெட்டர் என்னவென்றால் அவங்களுக்கு சொத்து, தென்னந்தோட்டம், வயல், நெல் விளைச்சல் எங்கெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. லெட்டர் எழுதியிருந்தார். எனக்குரிய சொத்துக்கள் எங்கெல்லாம் கிடக்குன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஈட்டுக்கும் எவ்வளவு தேங்காய் வெட்டும் என்று எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இருந்த ஏர் மாடுகள் சுமார் 25-30 ஏர் மாடுகள் உண்டு, ஜோடி செட். பால் என்னால் பால், இந்த பாலுக்கு அந்த வண்டியே அங்கே வந்துடும். வந்துட்டாங்க. அவ்வளோ ஏராளமான பால். ஏன்னா கோல்டு, தங்க கடை, நகைக்கடை வச்சிருந்தாங்க, வசதி. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்றாரு, ஒரு நாள் கூட என் சொந்த கழனியில் விளைந்த நெல்லில், அரிசியில் தண்ணி நான் ஒரு நாள் கூட குடிக்கல. காரணம் சுகர் கம்ப்ளைண்ட். இந்த காலத்தை போல சுகர் குணமாக்குறவங்கள அன்று அந்த இது இல்லை. இந்த சின்ன பருவம் காலெல்லாம் வீங்கி 2 காலம் அது தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும். கடைசியில் அவரால் தாங்க முடியல, தற்கொலை பண்ணி செத்தார். நான் ஏன் சொல்றேன்னா, கோடிகள் வைத்திருப்பாங்க ஐயா, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. கோடிகள் புரளுவாங்க, சரீரத்தில் சுகம் இருக்காது. கோடிகளை சம்பாதிப்பார்கள், திருப்திகரமாய் சாப்பிட முடியாது. உங்களுக்கு எனக்கும் கோடி இருக்கோ, லட்சம் இருக்கோ, 1000 இருக்கோ, 10 ரூபாய் இருக்கோ, ஆமென், தேவன் நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. உங்களை போன்ற அநேகர் பலர் நீங்க பார்ப்பீங்க, பலதரப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டோம். தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்று வரையிலே பலனை தந்திருக்கிறது. வியாதிகள் நிறைந்த ஒரு காலம், ஆமென், பலகீனங்கள் நிறைந்த காலம். அல்லேலூயா. இந்த காலத்தில் நம்மை கர்த்தர் பலவானாய் மாற்றி வைத்தார். அப்பதான் தேவனுக்கு முன்பதாய் உண்மையாய் தெய்வ பயத்தோடு நாம் இருக்கும் போது உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். தேவன் செய்ததை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அது சொல்லப்பட. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு என்ன செய்தார், கோபம் கொண்டார். தேவனை விசுவாசியாமலும் நம்பாமலும் போனதனால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி என்ன செய்தது, சொந்த ஜனத்திற்கு எதிராக தேவன் செயல்பட்டார். தேவ கோபம் வெளிப்பட்டது. அடுத்தது தேவ கோபம் அங்கு மூண்டது. காரணம் அல்லேலூயா. 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயம் நிலைவரப்படவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் என்ன செய்யவில்லை, நிலவரப்படவில்லை, உறுதியாக நிற்கவில்லை. சங்கிங்க சூழ்நிலை கேட்டபடி என்ன செய்யுது. அதாவது சிலவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வேற ஏதாவது ஒரு நெருக்கம் வரும்போது அங்கே சாய்வாங்க. சாங்கியம் செய்யணும்னா அங்கே சாய்வாங்க. பண்டிகைன்னா அங்கே சாய்வாங்க. சாவுன்னா அதுக்கு ஏற்றபடி மாறிக்கிடுவாங்க. கல்யாணம்னா அதுக்கு ஏற்றபடி மாறுவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறது, விசுவாசம் வைத்திருக்கிறது, ஒரு உறுதி வேணும். ஆமென். எனக்கு தேவன் கொடுத்த கற்பனை படிதான் நான் வாழ்வேன். ஆமென். இதுதான் வாழ்க்கை என்று ஒரு தேவனை உறுதியாக இருக்க வேண்டும்.
அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய இறுதி அவிடத்தில் நிலவரப்படவில்லை. அது உடன்படிக்கையில் அவர்கள் எப்படி இல்லை? உண்மையா இல்லை. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் சொல்லப்பட்ட 7வது வசனத்தை வாசிப்போமாக. 1 கொரிந்தியர்ல தேவனை மறந்த ஒரு நிலை. சாப்பாடு தான் எல்லாம், பணம் தான் எனக்கு எல்லாம். தேவன் ஜனத்தினால் தேசத்தை அழிக்கிறதற்காக திட்டம் போடும்போது வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் புசிக்க குடித்தார்கள். இங்க விளையாடினார்கள், அங்க சொல்ல புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். எதை மறந்தாங்க? தேவனுடைய எச்சரிப்பை மறந்தாங்க. இதை மறந்தாங்க. தேவன் தேசத்தை அழிக்க போற மறந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அப்படிதான் புசித்தார்கள், அடுத்தது குடித்தார்கள், உட்கார்ந்து நினைச்சாங்க, உலகத்தை அனுபவித்தார். கையை வைத்தார்கள் சொல்லு. எதை அனுபவிச்சாங்க? உலகம். உலகத்தை வாழ்றோமா? இப்பதான்ப்பா வாழணும். என்னது? இப்பதான் அனுபவிக்கணும். நம்ம வயசு இப்பதான் 18 வயசுக்கு மேல தாண்டிடுச்சு. இப்பதான் 20 வயசு, 22 வயசு, இப்பதான் 25 வயசு, இப்பதான் 26 வயசு. இப்பதான் நம்ம என்ன செய்யணும்? இப்ப அனுபவிக்காம நம்ம எப்ப அனுபவிக்கிறது? அப்படிதானே? அநேக வாலிபர்கள், அல்லேலூயா, வாலிப தம்பிமார் பிள்ளைகள் எல்லாம் சிறு பருவம் என்று நினைத்து தேவன் துக்கப்படுகிற எந்த காரியங்களும் மனசை செலுத்தி விடாது. என்னப்பா இயேசுவாவது ஆண்டவராவது. இப்ப எல்லாம் நம்ம அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? பெற்றோர் கூட சொல்லுவாங்க, அவன் எங்க வருவாங்க, எங்க போயிடுவான், ஃப்ரீயா விடணும். எப்படி விடணுமா? சத்தமா சொல்லுங்க. சாத்தான்கிட்ட ஃப்ரீயா விட்டா அவன் ரொம்ப ஃப்ரீயா கவனிப்பான். ஃப்ரீயா விடணுங்க. பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? கட்டுப்பாடுக்குள்ள வைக்க கூடாது. கொஞ்சம் எல்லாம் அவங்க என்ன குறை இருக்கத்தான் செய்யும். போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க, வரமாட்டாங்க, பாதாளத்தில் போய் விழுவாங்க. உலகத்துக்கு நேராய், பாவத்திற்கு நேராய் இந்த நாட்களில் யார் கடந்து சென்றால் அவள் திரும்பி வர முடியாது. கையை வைத்தாலே யோசனம். தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, பருவத்தில் சரியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்டு அது 8வது வசனம். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ண, நமக்கு எச்சரிப்பு கிடைக்குது புதிய ஏற்பாடு. ஆமென். எதற்கு போனாங்களா? வேசித்தனம் பண்ணி அழிஞ்சாங்களா. அதுபோல நீங்கள் என்ன செய்யாதங்க? அழியாதங்க. வேசித்தனம் வாய்ப்படந்துட்டு இருக்கோம். விபச்சாரங்கள், அருவருப்புகள், தாறுமாறுகள் வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கும். கர்த்தர் சொல்றார், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ கோபம் வெளிப்பட்டது. ஆமென். அதுபோல ஆமென். நாட்கள் என்ன செய்ய நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஆமென். அடுத்த வசனம். அவர்களில் பரீட்சை பார்த்தார்கள், ஆண்டவனையே திருப்பி சோதித்தாங்க, பாம்புகளால் அழிக்கப்பட்டாங்க. பாம்பு கடிச்சது. ஆமென். பரீட்சை பார்த்தவர்களை பாம்பு கடித்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு காரியங்கள் அதில் சொல்ல. அடுத்த வசனம். முறுமுறுத்தார்கள், அழிக்கப்பட்டாங்க. யாரை முறுமுறுத்தாங்களா? ஆண்டவர். பிரச்சனை வந்தா என்ன செய்யாத? முறுமுறுக்காது. கஷ்டம் வந்தா முறுமுறுக்காது. சிலவங்க ஏதாவது பிரச்சனை வந்து கஷ்டம் வந்து அவங்க செய்த தவறுனால வர பிரச்சனை. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் கும்பிட்டு என்ன கிடைச்சி, அப்படி கிடைச்சி, சர்ச்சைக்கு போய் தான் என்ன கிடைச்சி, ஜோம் பண்ணி தான் என்ன கிடைச்சி, இப்படி இப்படி கிடந்து புலம்பிட்டு கிடப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, உன்னுடைய அறியாமையினால நீ செய்த ஒழுங்கினமான செயல் நிமித்தம் உனக்கு இந்த பிரச்சனை வந்து அதற்கு தேவனை இழுக்காத. நீ நேர்த்தியாய் தெய்வ பயத்தோடு வேத வசனத்தோடு சரியாய் வாழ்ந்தால், அல்லேலூயா, இந்த கண்ணி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் உனக்கு என்ன செய்ய வந்திருக்காது. நீ கர்த்தருடைய வசனத்தோடு தெய்வ பயத்தோடு ஒழுங்காய் வாழ்ந்தால்
அப்படிப்பட்ட கண்ணிகளை கர்த்தர் விலக்கி காப்பார். ஆமென். நீயாப்பை மாட்டிட்டு வெளியே வர முடியாம புலம்பாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையோ அல்லேலூயா, ஒரு சுய இச்சை, சுய ஆசை, சுய விருப்பம், அதுல போய் நீ எங்கேயுமே விழுந்துட்டு ஆண்டவரே அது சொல்லுவாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தாங்க ஆண்டோட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு? துணிகர பாவத்தை செஞ்சுட்டா. அப்படியா? அதுல ஒண்ணு கர்த்தர் விடுதலை கூடாது, நீ தான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். துணிகரம் அறியாமை வேறு, துணிகரம் வேறு. கவனமா இருக்கணும். தேவன் பழைய அடுத்த வசனம் வாசிப்போம். இவைகள் நம்ம 11 வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சா இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை குறித்த எச்சரிப்பு புதிய ஏற்பாட்டில் நமக்கு வச்சிருக்கு. புதிய ஏற்பாடு அப்போ ஒரு தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? எச்சரிக்கை, கவனமாயிரு. ஏசித்தனம், தேவனை பரீட்சை பார்ப்பது, முறுமுறுப்பது, கட்டளை துக்கப்படுத்துகிற காரியங்கள், அவிசுவாசம் கொள்வது, இவைகள் எல்லாம் எச்சரிக்கையார்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிதானித்து பார்க்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டு என்னது? அனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 11 வசனம் இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? திருஷ்டாந்தங்களாய். 5 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதிகமான பேர்களில் தேவன் என்ன செய்யவில்லை? பிரியமாயிருக்கவில்லை. ஏன் பிரியமாயிருக்கவில்லை? தேவன் அவர்கள் விதித்த கட்டளையை மீறினார்கள். ஏன் பிரியமாயிருக்கவில்லை? வேசித்தனம் பண்ணினார்கள். ஏன் பிரியமாயிருக்கவில்லை? தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஏன் பிரியமாயிருக்கவில்லை? அவர்கள் தேவனை முறுமுறுத்தார்கள். அப்போ உள்ளான இருதயத்துக்குள் நாம் தேவனை துக்கப்படுத்துகிற நிலையில் நினைத்து புலம்புவதே தேவனை வேதனைப்படுத்துவது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் நினைச்ச மாட்டார், நம்ப மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் தேவன் பிரியமா இருக்க மாட்டார். நம்ம பர்சன பார்த்தோம். இருதயத்தில் என்ன உள்ளவர்கள்? சுத்தம். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் வேதத்திற்கு புறம்பானது, தேவன் துக்கப்படுகிற நிலையில் உள்ள எந்த ஒரு சிந்தைக்கு இருதயத்தில் இடம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரம் தேவ சொந்த ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை பலத்தாரும் அப்பா, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மனம் போல வாழ அல்ல, உம்முடைய விருப்பப்படி நான் வாழ வேண்டும். என் பாதை அல்ல, நீர் காட்டும் பாதை எனக்கு முக்கியம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கட்டும். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகமாக பணிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போய் சேர விடாதபடி அவர்களை வழியில அழித்ததான எதிரிகள் மனித சேனை அல்ல, அவர்களுக்குள் இருந்த சுபாவங்கள், அவர்களுக்குள் இருந்த பாவ குணங்கள், அவர்களுக்குள் இருந்த தவறான சுபாவங்கள் தேவ சம்பந்தம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? குறைவுகள் ஏற்படும் போது முறுமுறுக்கிறாயா? தேவனை பரீட்சை பார்க்கிறாயா? வேசித்தன சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அருபருப்பான செயலை செய்கிறாயா? அவருடைய இருதயமோ அவருக்கு நிலைவரப்படவில்லை, உறுதியாய் அவரை பற்றி கொள்ளவில்லை, அவருடைய கட்டளைகளை அவர் கை கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகம்ல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமென். இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தின் சிந்தனைகளை பார்க்கிற தேவன். ஆமென். தேவன் முன்பதாக எந்த ஒரு நபரும் மறைந்திருக்கவில்லை. ஆமென். எந்த ஒரு நபரும் மறைந்திருக்கவில்லை. ஓ நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மியான நாளில் நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து
கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. இப்பொழுது கேட்ட ஆலோசனைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிவதற்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தால் தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடி ஆமென் தடுத்த சத்துருக்கள் யார் என்பதை ஆமென் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுபோன்ற சுபாவங்கள் சிந்தைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆமென் இன்றைக்கே மனம் திரும்பி அவைகளை விட்டு ஹல்லேலூயா தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் இரக்க செய்வீராக. உறுப்புகள் கர்த்தர் பயப்படுற பயம் இல்லாமல் துணிகரமாய் பேசுவது, நடந்து கொள்வது, ஏசித்தனங்கள் ஆமென் கர்த்தரை பரீட்சை பார்ப்பது, பொல்லாத குணங்கள் யாரிடத்திலும் இல்லாதபடி ஹல்லேலூயா உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கொள்ளப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு எங்கத்தின் ஆசீர்வதியும் பெரிய காத்து செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.